ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது வந்து நான் இப்போ சொல்கிறத நீங்கள் கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. மோஷன் போகக்கூடிய அந்த மலை வாசல், அந்த மலை வாசலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன முகப்பொரு மாதிரியான ஒரு பரு, அது பக்கத்துலேயே இருக்கலாம், அல்லது 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தாண்டி இருக்கலாம், 3-4 இன்ச்சு தாண்டி இருக்கலாம். அந்த பரு உடஞ்சி அதுலேருந்து சீலா வெளியே வருது. அந்த சீலா வெளியே வரக்கூடியது வந்து ஒரு பேட் ஸ்மெல்லோடு இருக்கும், அடிக்கடி உடையும், திரும்ப திரும்ப அது ஹீலாகும், திரும்ப உடையும். இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் ஃபிஸ்டுலா அப்படி சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஃபிஸ்டுலா ப்ராப்ளத்துக்கு மாடர்ன் மெடிசினில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓப்பன் சர்ஜரி நம்பர் 1, ரெண்டாவது வந்து லேசர் சர்ஜரி அப்படின்றது ரெண்டாவது வகை. இந்த மாதிரி 2 மெத்தடில் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணுமா அப்படின்றதுனால நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த சர்ஜரிக்கு பயந்து, ஏன்னா மலை வாசலில் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மாதம் அல்லது 2.5 மாதம் வரைக்கும் பெட்டில் அப்படியே படுத்து டாய்லெட் போகிறதுல இல்லை எவ்வளோ சிரமப்படுவாங்க. அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆல்டர்னேட்டாக ஏதாவது சோர்ஸ் உண்டா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேல இந்தியாவில் அடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் காரநூல் சிகிச்சை அப்படி சொல்லக்கூடியது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேரு காரநூல் சிகிச்சை. ஒரு மெடிக்கேட்டட் த்ரெட் இது பயன்படுத்தப்படுது. இதன் மூலமாக வந்து சர்ஜரி இல்லாமல் அவ்வளவு ஏரியாவை, அந்த ஃபிஸ்டுலா ட்ராக் அவ்வளோத்தையுமே கட் பண்ணி நியூட்ரல் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம டாக்டர் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு பேஷண்ட்டோட ப்ராப்ளத்தை எப்படி காரநூல் சிகிச்சை பண்ணுறது, எதுக்காக பண்ணுறது, இதோட வழக்கமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது உண்டா, பேஷண்ட் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ சர்ஜிக்கல் ஆப்ஷன் அப்படின்னு போனோம்னா யாருமே இவ்வளோ பெரிய ட்ராக்டை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஆரவும் சீக்கிரம் ரொம்ப லேட் ஆகும், நிறைய தசை வேஸ்ட் ஆகும். தசை வேஸ்ட் ஆனால் அந்த இடத்துல தழும்பு தான் வந்து அதை ஹீல் பண்ணும். அப்போ அவ்வளோ தூரம் இடத்துக்கு தழும்பு ஹீல் ஆச்சுன்னா உங்களுக்கு நார்மல் உட்கார கஷ்டம், அடுத்து போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் சொல்கிற பிரச்சனை எல்லாம் உண்டாகும். ரெண்டாவது, இதில் வந்து ஸ்பின்ஸ்டர் மசில் சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஆசனவாய் இருக்குன்னா இந்த ஆசனவாயை சுற்றி 2 கோட்டிங் மசில் இருக்கும். அப்போ அதை கிராஸ் பண்ணி இது போவதுனால ஸோ அந்த ஸ்பின்ஸ்டரையும் யாராலையும் கட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி இருக்கும், மோரோவர் அந்த ஸ்பின்ஸ்டர் எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு கோட்டிங் அந்த இப்படி ஒரு கோட்டிங் இதை சுற்றி இருக்கும், ஆசனாவை சுற்றி. ஸோ இதை யாரும் கட் பண்ண முடியாது. இதை கட் பண்ணாங்கன்னா நிரந்தர வாழ்க்கையிலேயே வந்து திருப்பி அதை சேர்க்க முடியாது. ஸோ அதனால சர்ஜன் பண்ணாங்கன்னா இது வரைக்கும் சர்ஜரி பண்ணிட்டு இதை விட்டுருவாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா இந்த சேனல் மட்டும் மறுபடியும் இன்ஃபெக்ட் ஆகி மறுபடியும் ரீட்ராக்ட் உருவாகும், மறுபடியும் பெருசாக ஒன்று உருவாகும். ஸோ அதனால இது திருப்பி ரெக்கரன்சி ஃபெயிலியருக்கான சர்ஜிக்கல் காரணம் வந்து இதான். பட் நம்ம சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காரநூல் போடுவோம். இந்த காரநூல்ங்கிறது ஸோ இங்கே வெளியே இருந்து ஒரு த்ரெட்டை பிளேஸ் பண்ணி அதை ஆசனாவை வழியை எடுத்து அதை கட்டிடுவோம். இதோட வேலை எப்படின்னா, இப்படி நம்ம காரநூல் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த காரநூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணும், கொஞ்சமாக ஹீல் பண்ணும். ஒரு பக்கம் கட் பண்ணணும், இன்னொரு பக்கம் ஆற்றும். அப்போ ஒரு லேயர் கட் பண்ணி வந்துச்சுன்னா இப்படி 2 ஹீல் ஆகிடும். அடுத்த லேயர் வந்துச்சுன்னா இது ஹீல் ஆகிடும், அடுத்த லேயர் வந்துச்சுன்னா இது ஹீல் ஆகிடும், லாஸ்ட்டாக ஃபைனலாக வெளியே வரும். பட் இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கயரை மாற்றணும். இந்த கயரோட அதுக்கு மருந்தோட அளவு இருக்குல்ல. ஸோ இது ஏன் காரநூல் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த காரம் இருந்தால் தான் மழை கழிவு இதில் பட்டாலுமே இந்த புண்ணை அதிகமாக்காது. எவ்வளோ மருந்து இருக்கு, மேலாப்பும் தடவுவோம், ஆனால் அதையும் தாண்டி இதில் இருக்க சுரக்கக்கூடிய நீர் சலம் அதை தள்ளி விடுக்கணும். அப்போ கான்ஸ்டண்ட்டாக அதில் வந்து ஒரு 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 ப்ரொடெக்டிவாக ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஸோ அப்போ இந்த கார மருந்து உள்ள நூலை போடும்போது அது ஓவராலாக ப்ரொடெக்ட் பண்ணும். 7 நாளைக்கு அப்புறம் இந்த த்ரெட்டை மாற்றணும். முதல் நாள் ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு த்ரெட்டை மாற்றிடுவோம். அதை பண்ண பிறகு அடுத்த நாள் வந்து பழைய த்ரெட்டில் கட்டி சுற்றி இழுத்தோம்னா இந்த த்ரெட் உள்ளே போயிட்டு வரும். அது ஈஸி ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களோட வேலை என்னன்னா நல்ல நார்ச்சத்துள்ள உணவு சாப்பிடணும், 6 பாத் எடுக்கணும். இந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு வெளிப்புறமாக ஹைஜீனாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். அது எப்படிலாம் சொல்லி தருவோம். வெளியே ஆயின்மெண்ட் போடணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா
இப்போ 8 சென்டிமீட்டர்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ட்ரையல் பார்க்கும்போது இதில் முன்ன பின்ன கூடலாம் குறையலாம். ஆமாம், 8 சென்டிமீட்டர்னா தோராய கணக்கில் 10 வாரம் எடுக்கும். 10 வாரத்துக்கு நீங்கள் கயிறு மாற்றணும். இதில் உங்களுக்கு 2 ட்ராக்ட் இருக்குது. ஒரு சின்ன ட்ராக்ட் ஒன்று இங்கே இருக்குது, அந்த பெரிய ட்ராக்ட் ஒன்று தான் இருக்குது. இந்த சின்ன ட்ராக்டை அன்னைக்கே பெரும்பாலும் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா அது கொஞ்சம் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது பெரும்பாலும் அன்னைக்கே அங்கே ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த பெரிய ட்ராக்டை நம்ம த்ரெட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது அன்னைக்கு டேபிள் டெசிஷன் தான். ஸோ அன்னைக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம பண்ணோம்னா ரெக்கரன்சி இருக்காது. நிறைய பேருக்கு அப்படி இருந்ததில்லை. ஸோ இதுதான் இங்கே ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். இது மருந்து வழக்கு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் இது முழுமையாக தீரப்போறதில்லை. தீரப்போதில்லை, இன்னொன்று பெருசாகிட்டு இருக்கும், அடுத்து ஜம்ப் ஆகும். இப்போ இது 2 ட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பண்ணிட்டு அவங்களுக்கு ஒர்க்கு செய்ய முடியுமா? முதல் வாரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். 1 வாரம். ஆமாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 days ஆச்சு பெட் ரெஸ்ட் வேணும். அந்த 4th டே நீங்கள் ஓரளவுக்கு மொபைல் பண்ணலாம். 2வது என்னன்னா, நான் முதல் நாள் த்ரெட்டு போட்டதுனே அன்னைக்கே நீங்கள் 40 minutes வாக் பண்ணணும். அந்த ரெஸ்ட்டுங்கிறதே எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட் வரணும். ஏன்னா கார நூல்ங்கிறது பேருக்கு மட்டும் காரணம் இல்லை, அது காரத்தன்மையை கொடுத்துட்டே ஒரு எரிச்சலை கொடுத்துட்டே இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். என்னன்னா தொடர்ச்சி உட்காரக்கூடாது. ஆனால் எனக்கு கம்பல்சரி டெய்லி 40 minutes வாக் பண்ணணும். நீங்கள் வாக் பண்ண தான் த்ரெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிக்கும். ஆமாம், ரொம்ப எக்ஸீடாக நடக்கணும். பொதுவாகவே இந்த ட்ரீட்மெண்ட் முடிய வரைக்கும் 40 நிமிஷம் வாக் பண்ணுங்க. அது நீங்கள் கடைக்குள்ளேயே வாக் பண்ணாலும் ஓகே தான். அதை படுத்தே ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவைப்படுமா? இல்லை, ஃபர்ஸ்ட் 3 daysக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ த்ரெட் இப்போ இந்த உள்ள குழாய் வந்து நெருக்கமாக இருக்கும். த்ரெட்டு போடும்போது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அப்போ அது கட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பெயின் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் இருக்காது உங்களுக்கு. 3 daysல நீங்கள் வாக் பண்ண 4th டேலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரொட்டீன் ஒர்க்கு ஓரளவுக்கு பார்க்க வந்துடும். அப்புறம் த்ரெட்டு மாற்ற இது கட்டாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க்கை பார்க்கலாம், ட்ராவல் பண்ணலாம், இதெல்லாம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் சித்தா ட்ரீட்மெண்ட், இந்த கார நூல் சிகிச்சை நம்மளோட கிளினிக்கில் நம்ம ரெகுலராக இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். சர்ஜரி அப்படின்றத அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், பிளட் லாஸ் அப்படின்ற இரத்தப்போக்கை குறைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆன அந்த சர்ஜரியை விட இது சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கார நூல் சிகிச்சை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட அப்டேட் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.